விஜய் வந்து அந்த மேடை பேச்சில் வந்து புசியானந்தெல்லாம் வச்சு நீங்கள் நடத்துகிறீங்களே அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையோட துணி நீங்கள் எப்படின்னா புசியானந்தெல்லாம் நீங்கள் குறைச்சி எடை போட்டிங்களே இன்னைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தீங்கன்னு அப்படின்னு விஜய் அந்த துணியில் சொல்லியிருந்தார்னா அவர் இன்னும் தெரியலன்னு அர்த்தம். வெளியே வந்தவர்கள் வந்து ஒரு விதமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் தெரிஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அப்படி பார்த்தா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜயுடைய வெறுங்கிய ஒரு விசுவாசியாக ஒரு நண்பராக ஆரம்பத்திலேருந்து சினிமா துறையில் அவர் கூட பயணம் செய்த ஒரு நபர் பாலாஜி என்ற தாடி பாலாஜி. அவர் வந்து தன்னுடைய உடல்லே விஜயை வந்து பச்சை குத்தி வச்சிருந்தார். நீங்கள் புஷியானந்தோட எங்கே பச்சை குத்திருப்பாருன்னு விஜயை பச்சை குத்துவாரா இல்லை ரங்கசாமியை பச்சை குத்துவார்னா ரங்கசாமியை தான் குத்துவார். விஜயை பெருசாக பச்சையெல்லாம் குத்த மாட்டார். இதுதான் உண்மை. அதாவது உண்மை அறியாதவர்கள்னு ஒரு சிலர் இருக்காங்களே, அதில் இன்னும் விஜய் உண்மை அறியலை, தெரியலை. அவர் ஒரு வார்த்தை நேற்று தாடி பாலாஜி சொல்லியிருக்காரு, இறைவா இந்த மாதிரி விஜய் கிட்ட சுற்றி இருக்கவங்க கிட்ட இருந்து காப்பாத்துப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஒட்டுமொத்தமாக அடங்கிடுச்சு.